பெரிய மகான்களை பற்றி படிக்கும்போது இந்த மாதிரி கேவலமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த ஆளை பற்றியும் படிக்க வேண்டியிருக்கு. இளம் பிள்ளைகளை 13 வயதுலேருந்து 18 வயது பிள்ளைகளை கொண்டு வைத்து இந்த தொழிலை செய்கிறார். ஆமாம் ஆமாம். என்னென்னா ஒரு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, நேராக போய் கோரிக்கை வைப்பாங்க, பணத்தை காமிப்பாங்க, பொண்ணை காமிப்பாங்க, மதுவை காமிப்பாங்க, அப்புறம் கூப்பிட்டு அப்பப்போ பார்ட்டி வைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப முறப்பாக இருக்கிறோன்னா கொலை பண்ணிடுவாங்க. ஐயோ, அவனுக்கு பொலிட்டிக்கலாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அத்தனை பொலிட்டிக்கல் தலைவர்களும் அவனோட பாக்கெட்டில். இப்போ என்னென்னா, இந்தியா அமெரிக்கா பக்கம் போகிறத சாயிறதா இல்லை சைனா ரஷ்யா பக்கம் சாயிறதான்னு குழப்பத்தில் இன்னும் இருக்காங்க. தண்ணீரிட்டு இருக்கிறதுக்கு ஒரே முக்கியமான காரணம் நம்ம மோடி. என்னென்னா, அங்கே ட்ரம்ப் கூப்பிட்டு ஏதாவது மிரட்டினா ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுற இடத்துல இருக்காப்ல. நேர்களே, இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் பேச போவது சர்வதேச செய்தியில இந்தியாவை தொடர்பு படுத்தி ஒரு முக்கியமான செய்தி. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய அவருடைய டைரி அல்லது அவருடைய பதிவுகளின் மூலம் உலகம் இன்றைக்கு இருண்டு போய் இருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட அமெரிக்கா மற்றும் யூரோப் நாட்டு தலைவர்களின் மறுபக்கத்தை, இருண்ட பக்கத்தை தோலுரித்து காட்டும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இந்த கருத்து இந்திய அரசியலிலும் பிரதிபலிக்கிறதா? பிரதமர் நரேந்திர மோடி குறித்து காங்கிரஸ் கட்சி நேற்று இது குறித்து தன் கருத்தை பதிவு செய்ய மறுக்கவில்லை. உண்மையிலேயே என்ன நடந்தது? யார் இந்த எப்ஸ்டீன்? நிறைய கேள்விகள் தொங்கியிருக்கிறது. அவர் இப்பொழுது இருக்கிறாரா? அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? அவரது நடவடிக்கையின் பின்னணி கூறுகளை குறித்து பேச சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்கள் எம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்போம். வாங்க சார். சார், இந்த எப்ஸ்டீனுடைய விவகாரம் என்ன? யார்? ஹூ இஸ் அ ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஓகே, ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, நேரடியாக ஒரு பெரிய ஆய்வாளராகவோ ஆராய்ச்சியாளராகவோ மிக பெரும் தலைவராகவோ அல்லது சமூகத்தை மாற்றி அமைச்ச ஒரு மிகப்பெரிய ஞானிகளாகவோ ஒரு மக்கள் உண்டு. அவங்கள பற்றி நிறையா படிப்போம், பேசுவோம். உலகத்தில் நம்ம படிப்போம், படித்து கொண்டு இருக்கிறோம். குறுக்கு வழியில் ரொம்ப பெருசாக இப்போ காந்தி பற்றி படித்தோம்னா காந்தியை சுட்டு கொன்ற கோட்ஸை பற்றி நம்ம படிப்போம். அது மாதிரி பெரிய மகான்களை பற்றி படிக்கும்போது இந்த மாதிரி கேவலமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த ஆளை பற்றியும் படிக்க வேண்டியிருக்கு. அது என்ன கேவலம்? கேவலம்னா யாரு என்ன அப்படின்னா, நமக்கு பல விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. அது நம்ம வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சொல்லலாம். அந்த ஆள் ஒரு யூதன். யாரு? எப்ஸ்டீன். ஓகே, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது போன வருஷம் ஒரு மாதிரி பரபரப்பாச்சு. அப்புறம் திரும்ப கரெக்டாக இப்போ இந்த ஈரான் விவகாரம் உச்சத்தில் இருக்கும்போது, அப்புறம் ட்ரம்ப்புக்கு அங்கே அமெரிக்காவில் பயங்கர நெருக்கடி வரும்போது, அப்புறம் சைனா அதோட விஸ்வரூபத்தை காமிக்கும்போது, இந்தியாவில் இப்போ இது இருக்கே, நம்ம பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது, அதில் இந்தியா கிரிப்டோ கரன்சியை அறிமுகப்படுத்த போகுது அப்படின்னு அதிலிருந்து இப்படி வரப்போகுது. அப்புறம் ரஷ்யா கிரிப்டோ கரன்சி மாடல்லாம் காமிச்சாச்சு, அதை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது போக ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, கனடா, சைனாவோட அக்ரிமெண்ட்டு போடும்போது இவ்வளோ விஷயம் போகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மடை மாற்றுறதுக்கு ஒரு ஃபைல் எப்ஸ்டீன் ஃபைல். எப்ஸ்டீன் இதில் யூரோப்பியன் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். சைனாவோடு யாரெல்லாம் போட போகிறாங்க? சைனாவோட யூகே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் அங்கே வட அமெரிக்கா கண்டத்தில் கனடா. எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு. அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு. மொத்த யூரோப்பியனும் வந்துட்டாங்க. மொத்த யூரோப்பியன். இப்போ ஜெஃப்ரிக்கு என்ன? ஓகே, இப்போ இல்லை, நான் இதை சொன்னா தான் விரும்புவோம். ஆமாம். இப்போ ஜெஃப்ரி அப்படின்ற ஆள் பிரபால் ஒரு யூதன். அவர் முழு பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஆமாம், பிரபால் ஒரு யூதர். இன்னொன்று, உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான இதை என்ன சொல்றேன்னா, கேவலமான தொழில் என்னன்னா, 14 வயசு 13 வயசு பொண்ணுங்க பசங்க எல்லாத்தையும் தனக்கு சொந்தமான ஒரு தீவில் கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற டாப் இருக்கிற பெரிய பணக்காரர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அரசியல்வாதிகள்,
நடிகர், சினிமா சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டு போய் நல்லா எப்பவுமே வந்து என்னன்னா பெரிய பெரிய மனுஷங்கள் மீட் பண்றது, நம்ம சொல்ல போனா மஜா பண்ண வைக்கிறது, மஜா பண்ண வைக்கிறது. அதாவது உலகத்துல நல்ல மஜா விரும்புற மாதிரி ஆமா. அரசியல் தலைவர்கள் எல்லாம் எங்க கொண்டு வைக்கிறது? தீவுல. அரசியல் அந்த தலைவர் தீவு யாருக்கான தீவு? அந்த தீவு வந்து எப்ஸ்டீனோட தீவு. ஓ, அவ்வளவு சம்பாத்தியம் 2 பண்ணிருக்காங்க. சொந்த தீவு, சரி அப்புறம் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் சரி அப்படின்னு வச்சிருக்காங்க ஒரு ஆளு அமெரிக்கால. அந்த ஆளோட ஆரம்பமே எப்படின்றா, இது வந்து ஏன் இப்படி சொல்றோம்னா, நமக்கு இங்க வந்து இப்ப தமிழ்நாடு எடுத்துக்குவோம், இல்லை இந்தியாவை எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டுல பெரிய பெரிய பணக்காரங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்புறம் வந்து பிசினஸ் பீப்புள் எங்க மீட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிளப் வச்சிருப்பாங்க. கிளப். ஓகே, அந்த கிளப்ல வந்து வாரமா அப்பப்போ மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போறாரு அப்படின்னா, இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சோன்ஸோ அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லைட்டா சரக்கு அடிச்சுக்கிடுவாங்க. லேசா அது சரக்கு வந்து அவங்களுக்கு வந்து போதைக்கா அடிக்கிறது இல்ல, சும்மா லைட்டா. அது பேர் இப்ப அது வந்து சார் நம்ம சோசியல் கொஞ்சம் ட்ரிங்க். கசாலி சார், இப்ப சரக்கு அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே மாறி இப்ப மாறிச்சு, வாழ்க்கையில பெரும்பகுதியா மாறிச்சு தமிழ்நாட்டுல. கல்யாண வீடுகள்லயும் கூட மாப்பிள்ளை லைட்டா சாப்பிடுறாங்க. எங்க பணம் மேடையில வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து சியர்ஸ் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு. அப்படியே. ஆமா. அப்போ எப்ஸ்டீன். எஃப்சினுடைய வெளிநாட்டு இதுல நடக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் அது இல்ல, என்னன்னா, அவர்கள் கலாச்சாரத்தை பொறுத்து. இல்ல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நமக்கு வந்து இங்க வந்து கிளப் இருக்கு, அது போக வந்து கோல்ஃப் கிளப் இருக்கும். அது கோல்ஃப் விளையாடுறது, அப்புறம் பில்லியர்ட்ஸ் கிளப், இந்த மாதிரி கிளப்ல பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. சரி. நான் இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து நீ வந்து என்ன கோட் பண்ணியிருக்க, நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த கமிஷன் இப்படி அப்படின்னு பெரிய இடங்கள்ல மீட் பண்ணி பேசுற இடம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வச்சு கொண்டாட்டம் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து எப்சினோட தீவு ஐலண்ட். ஆமா, அது அமெரிக்கால இருக்கு. அங்க அமெரிக்கா ஒரு தீவு. ஓட்டி. ஆமா. ஸோ அங்க வந்து ஆனா இவர் ஒரு யூதர், இவருக்கான தீவுகள் உண்டு, ஏராளமான செல்வங்கள் குவிந்திருக்கிறது. பயங்கர இவருடைய செல்வம். தீவுல இளம் பிள்ளைகளை 13 வயதிலிருந்து 18 வயது பிள்ளைகளை கொண்டு வைத்து இந்த தொழிலை செய்கிறார். ஆமா, இது வந்து இது நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, 2005ல ஒரு 14 வயசு பொண்ணு இந்த மாதிரி தவறா பயன்படுத்தான்னு சொல்லி பிரச்சனை வந்து இவனோட அட்வொகேட்டு சரண்டர் ஆகி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனை ஜெயிலில் வச்சு திரும்ப வெளியே வந்தாள். அதுக்கப்புறம் 2019ல் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. ஏன்னா இதை வந்து சொல்லும்போது எல்லாத்துக்கும் புரியும். நம்ம வந்து பில் கிளின்டன் அதிபராக இருக்கும்போது, ரெண்டாவது முறை அதிபராக இருக்கும்போது மோனிகா லெவின்ஸ்கி மோனிகா ஜெலன்ஸ்கியா லெவின்ஸ்கி இவர். ஆமா, ஜெலன்ஸ்கி எல்லாம் ஒரே கூட்டம் தானே. ஆமா, லெவின்ஸ்கி அந்த அம்மாவும் யூத பெண்மணி தான். ஜெலன்ஸ்கி யூதம் தானே. எல்லாம் யூதம் தான். இந்த குரூப் உலகத்துல அவங்களுடைய மக்கள் தொகை கம்மியா இருக்கும். ஆனா உலகத்தை இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் கையில வச்சிருக்கிறது, பொருளாதார ரீதியா, மீடியா ரீதியா, தவறான ரீதியா எல்லாமே யூதர்கள். ஆமா, என்னன்னா ஒரு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, வந்து நேர போய் கோரிக்கை வைப்பாங்க, பணத்தை காமிப்பாங்க, பொண்ணை காமிப்பாங்க, மது காமிப்பாங்க, அப்புறம் கூப்பிட்டு அப்பப்போ பார்ட்டி வைப்பாங்க அப்படின்னு. இந்த பணத்துக்கு, பொண்ணுக்கு, பொருளுக்கு, இடத்துக்கு மயங்காத மனிதர்கள் பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப முறப்பாக இருக்கிறோன்னா கொலை பண்ணிடுவாங்க. ஐயோ. ஸோ அவங்களோட மொத்த இது பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்கல்ல, சாமதான பேத தண்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து உலகத்தில் நம்பர் 1 யூதர்கள். இந்தியாவில் ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு சிறு கூட்டம் இருக்கு இந்தியாவில், யூதர்களை போன்று. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லணும்னா அவனோட பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து ஆக்சுவலாக 80-81 வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து, அதாவது எப்படின்னா டிகிரி படிக்காத ஒருத்தன் மன்ஹாட்டனில் ஒரு மிகப்பெரிய ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக இருக்கான். மன்ஹாட்டன் யூஎஸ்ல. அவன் யூஎஸ் பாண்ட் தான் அவன் நிறைய பேர். ஸோ அங்கே இருக்கான். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஒரு பிரச்சனை, அப்படி அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா பார்த்து நல்லா திறமையாக இருக்காருன்னு சொல்லி அவரோட கம்பெனியில் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனியில் சேர்த்து அது வந்து ஓஹோன்னு வருது. ஆனால் பார்த்தா பின்னணியில் ஏகப்பட்ட பிரச்சனை, அவனை சேக் பண்ணி விட்றாங்க. அப்புறம் இன்னொருத்தனோட சேர்ந்து இந்த மாதிரி பொன்சி ஸ்கீம் சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு நல்ல ரன்னிங்லேருந்து லேசாக கொஞ்சம் நலிவடைந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் இருக்குன்னா அதை வந்து பேரம் பேசி வாங்கிட்டு அப்புறம் அதை வந்து பல மடங்கு விற்பனை பண்ணி எக்கச்சக்கமான காசு, ஒரு பக்கம் மிரட்டி இன்னொரு பக்கம் ஆதரவு கொடுத்து அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது எக்கச்சக்கமான காசை வாங்கி பெரிய செல்வந்தரா மாறுறாங்க. யாரு? எப்ஸ்டீனோட வாழ்க்கை தான். எப்ஸ்டீன். அப்ப அவனுக்கு இந்த ஃபுல் நேம் எனக்கு டக்குன்னு வரல. ஜெஃப்ரி எப்ஸ்டீன். நம்ம ஃபுல் நேம் தேவையில்லை, எல்லாருக்கும் வந்து எப்ஸ்டீன் தான் தெரியும். எப்ஸ்டீன் தானே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். நம்ம அதுக்கு ஃபுல்லா சொல்லுவோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து
பொலிட்டிக்கலாவும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டான. அவனுக்கு பொலிட்டிக்கலாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அத்தனை பொலிட்டிக்கல் தலைவர்களும் அவனோட பாக்கெட்டில். இல்ல அதுதான் சொல்ல வரேன். அப்ப அவன் இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அப்போ பில் கிளின்டன் ஒரு முறை என்ன பண்ணனா, எவ்ரி இயர் அமெரிக்காவிலேருந்து வருஷம் இஸ்ரேலுக்கு இவ்வளோ ஃபண்டுன்னு ஒதுக்குவாங்க. இவ்வளோ ஆயுதங்கள், இவ்வளோ ஃபண்டு, இவ்வளோ ஒதுக்குவாங்க இல்லையா. ஒரு முறை வந்து எதுக்கு தேவையில்லாமல் இஸ்ரேலுக்கு நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதில்லை. யார் சொல்றா? பில் கிளின்டன். நமக்கு பில் கிளின்டன் சொல்லும்போது சில நேரத்தில் பில் கேட்ஸ் வந்துடும். பில் கிளின்டன். ஓகே, அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி அந்த முறை அவர் அதிபராக சைன் பண்ணலைன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி எவ்வரி இயர் சைன் பண்ணாங்க. சைன் பண்ணலை அப்படின்ன உடனே இம்மிடியேட்டாக என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம மோனிகா லெவின்ஸ்கி அவரோட செக்ரட்டரி, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு புரிதலுக்காக சொல்லிடலாம், ஞாபகப்படுத்துக்காக சொல்லிடலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை வந்து அவர் வச்சுருந்தாரு, என்னை தவறாக பயன்படுத்தினாரு, இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெட்ட இதெல்லாம் பேசி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன இது பண்ண அந்த இதெல்லாம் இருக்குது, இது என்னோட பேண்டி, அதில் அவரோட செமன் இருக்குது அப்படின்னு வச்சிருந்து பத்திரமா வச்சிருந்து, அதுக்கப்புறம் அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஆமான்னு ப்ரூவ் பண்ணி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணோம் அத்தனையும் பண்ணாங்க. யாரு? இந்த யூத கூட்டம். ஏன்னா அங்கே இருக்கிற யூதர்கள் தான் ஒரு 10 பேர் மிகப்பெரிய கம்பெனிகள் வச்சிருக்காங்க. மொத்த அமெரிக்காவையும் அவங்க தான் சுருட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அது வந்து இப்போ ஹனி டிராப்ல சிக்க வச்சதானோ? சிக்க வச்சதான் லெவின்ஸ்கி, மோனிகா லெவின்ஸ்கியை வச்சு அதான் மோனிகா. அது என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்களோட ஒரு முக்கியமான இது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கீங்க, அடுத்து தமிழ்நாட்டு சிஎம் ஆக போகிறீங்க அல்லது இந்தியாவோட பிஎம் ஆக போகிறீங்க அப்படின்னா, இப்போவே உங்களோட ஆட்களை வச்சு பழக விடுவாங்க. உங்கள் கூட ரொம்ப இருக்கிற நண்பர்களை வச்சே நிறைய ஆசை காட்டி கூட அப்படியே ஒரு சந்தேகம் இல்லாமல் பழக விடுவாங்க. உங்களோட வீக்னஸ் என்னவோ, நீங்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கிட்ட வந்து மனம் திறந்து பேசுவோம் இல்லையா, அப்படி பேசும்போது அத்தனை இதையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. வச்சு 20 வருஷம் காத்து கிடப்பாங்க. 20 வருஷம் கூட காத்து கிடப்பாங்க. ஓகே, அவரோட இந்தியாவிலும் கூட சில இயக்கங்கள் பத்தி சொல்லும்போது நீண்ட கால திட்டம் தானே சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப வெளிப்படையா சொல்லிடலாம். ஆர்எஸ்எஸ் வந்து எனக்கு இந்தியாவில் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் தவறான இதனால வந்து இப்போ திரும்ப வந்து தலைகீழ மாறுறாங்க. அது ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி அவங்களோட இது எப்படின்னா, இப்போ வந்து உங்களை சாய்க்கணும் பண்ண உடனே சாய்க்க மாட்டாங்க. அது அழகாக கூடவே இருந்து குளிபறித்து எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க, சார் நமக்கு வந்து இப்படி தேவைப்படுது, எங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு யூதர்களுக்கு எனக்கு குடியிருப்பு வேணும், அப்புறம் இண்டஸ்ட்ரி இங்கே வேணும், எனக்கு விமானத்தளத்தை என் கையில் கொடுத்துருங்க, அப்புறம் வந்து கப்பல் போக்குவரத்து என் கையில் கொடுத்துருங்க கேட்பாங்க. அது எப்படி உங்கள் விஷயத்துக்கு பண்ண முடியும் தாட் போட்டு அப்படின்னா, அப்படி உங்களுடைய வீக்னஸ் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பத்திரிக்கை பூரா அவங்க கையில் உள்ளது. அது போக இந்த இது ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட்ஸில் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ஸில் மெயினாக இருக்கிற ஃபைனான்ஸ் எல்லாமே அவங்க கையில் கண்ட்ரோலில் இருக்குது. என்ன செய்வாங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஃபைனான்ஸ் வந்து நிறைய கை வைப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபைனான்ஸ் இருக்காது, சம்பளம் கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நிற்பீங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் வரும் வந்து, உங்களுக்கு என்ன ஃபைனான்ஸ் வேணும், நான் தர்றேன், உங்களுக்கு அவங்களோட கம்மியான ரேட்டு தர்றேன், ஓகே, ஆனால் எங்களுக்கு இதுக்கு எழுதி கொடு. அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, சரி உங்களுடைய வீக்னஸ் இந்த மாதிரி இருக்குன்னா பத்திரிக்கையில் வந்து பேர் வந்துருச்சு, லேசாக விடுவாங்க. விட்ட உடனே அஜிஜோ இப்படி ஆகி போட்டுருக்கு அப்படின்னா அடுத்து இன்னொன்று விடுவாங்க. உங்களை வந்து மனசு அளவில் உங்களை வந்து சாகடிச்சு ஒரு வழி பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த மாதிரி பண்ணக்கூடிய முக்கியமான ஆள் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாதிரி பல கூட்டம் இருக்கு. ஆமாம், அது முக்கியமான கூட்டம். அதில் ஆமாம், அதாவது மற்ற மாதிரி சோகால் யூதர்கள் அதில் தலையாய வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன். மற்றவங்க வந்து +2 படிக்கிறாங்க, காலேஜ் படிச்சிருக்காங்க, இவன் PhD படித்தவன் அப்படி வச்சுக்குவோம். PhD. ஆமாம், அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போன உடனே, ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளை விவகாரம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. இதில் இன்வால்வ் ஆனதில் யாராவது கொஞ்சம் சின்ன கேள்வி நம்ம மக்களுக்கு தெரியும், அது என்ன சின்ன பிள்ளை விவகாரம்? அது என்னன்னா இப்போ கேட்குறேன்னா, விபச்சார விடுதிகள், சினிமா நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க, காசு கொடுத்தா போகிறதுக்கு பல கிளப் டான்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய மேட்டர் நான் படிக்கும்போது 13 வயதுலேருந்து 15-18. ஆமாம், என்னன்னா அதில் அந்த பாதிக்கப்பட்ட பையன் இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறான். பொண்ணு 14 வயசு பொண்ணு. இப்போ என்னன்னா ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது ஒரு அருவருப்பான விஷயம்தான், ஆனால் மக்களுக்கு தெரியணுங்கிறத சொல்லிடுவோம். சொல்லிதானா? ஆமாம், என்னன்னா சில சோகால்டு பெரிய மனுஷங்களுக்கு, அது அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், அல்லது வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அதிகாரத்தோடு இதில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பொண்ணு வந்தானா இது பல பேர் கை வச்சது, அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அசூயப்பட்டுக்கிட்டு அது வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்பாங்க. சின்ன பிள்ளைகளை சின்ன பிள்ளை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 18 வயசு கீழே தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட வயசுக்கு வந்தும் வராத அந்த பிள்ளைகளை அப்படிங்கிறத
இது சொன்ன உடனே ஆகா சூப்பர் அப்படின்னு அப்படி நாக்க தொங்க போட்டு போகக்கூடிய பெரிய மனுஷங்க சோக்கால்டு அந்த போர்வையில் இருக்க பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பண்ணக்கூடியது. இது இந்தியாவில் நடக்கலைன்றீங்களா? இருக்குது, வெளியே வர்றதில்லை. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. அவன் வந்து எப்படின்னா பெரிய அளவுக்கு பண்ணி பார்ட்டியெல்லாம் வச்சு அதை வீடியோ எடுத்து அவன் எப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது, வீடியோ எடுக்க வேண்டியது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே வந்து ஒரு குடும்பம் இப்படிலாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பெருசெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து அங்கே வந்து பெருசாக நடந்தது. இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னா இந்தியாவை குறி வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் நமக்கு டாப்பில் இருக்கிற தலைவர் யார்? நம்ம பிரதமர். ஓகே, அப்புறம் அவர் அமைச்சரவையில் இருக்கிற இன்னொரு அமைச்சர், அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, இவங்க பேர்லாம் எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்குது. அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி, அந்த ஆளு பேரும் எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்குது. ஒரு ஓரமாக கொஞ்சம் போல் அவரும் இந்த மாதிரி அதில் போய் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போது யார் யாரை குறி வச்சுருக்காங்க? இவர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் மோடி வந்து அவர் பேர் எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கி இந்த டைமில் என்ன ட்ரம்ப்புக்கு வந்து இது வந்து ட்ரம்ப்போட கைங்கரியம். ஏன்னா எப்ஸ்டீன் வந்து 2019 ஜூலையில் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. ஆகஸ்ட் 10 ஜெயிலுக்குள்ளேயே வந்து சொல்லி முடிஞ்சிருது. 2019 20 அந்த டைமில் அவர் இறந்துட்டார். இறந்தாச்சு, ஜெயிலுக்குள்ளேயே இறந்தாச்சு. அவர் ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் வந்து கையில் வச்சுருக்காங்க. யார் அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் இப்போ வந்து ட்ரம்ப் சார்பாக, ஏன்னா ட்ரம்ப் வந்து யூதர்களுக்கு எதிராக இல்லை. ஏன்னா மற்ற எல்லா நான் யூதன் சொல்லிட்டார். இல்லை, அவர் மருமக யூதன். அவரு நான் ஒரு கிறிஸ்தவ யூதங்கிறார். அதான் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனாலும் யூதனுக்கு சார்பாக தான் இருந்தாகணும். ஆமாம், நம்ம ஊர்லேயே வந்து வேற வேற ஜாதியில் இருக்கிறவங்க நான் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லி பெருசாக பந்தா பண்ணிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஆள் வந்து யூதனுக்கு சார்பாக தான் பண்ணணும். இப்போ அந்த ஆளோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. எப்படின்னா நம்பர் 1, ஈரானில் நான் போர் புரிவேன், ஈரானை அடக்கிடுவேன் அப்படின்னு போன இடத்துல தோல்வி. ஈரானை ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் என்னை அடித்தா அமெரிக்கா வரைக்கும் அடி வாங்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஈரானில் தோல்வி. வெறும் தோல்வி மட்டும் இல்லை, அங்கே அந்த கப்பலை வந்து நிறுத்தி எல்லாம் பண்ணுறாங்கல்ல. இதில் மட்டுமே வந்து சமீபத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 4 to 5 பில்லியன் US டாலர் அவங்களுக்கு வந்து செலவு. லாஸுங்கிறத திருப்பி போனான்னா அது லாஸு. 5 பில்லியன் போயிட்டு. ஆமாம், அவங்களுக்கு வந்து கப்பல் வந்து ஒரு நாளைக்கு என்ன 5000 பேர் அந்த கப்பலில் மட்டும் 50,000 கோடி 40,000 கோடி போயிட்டு இப்போ இவ்வளோ இது வரைக்கும் டெய்லி போய்கிட்டே இருக்கு. அப்போ என்னன்னா இது ரெக்கவர் பண்ணுறதா இருந்தால் அங்கே வந்து ஈரானை பிடிச்சி ஈரானை வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஒரு 10 வருஷத்துல இதோட வந்து பல மடங்கு வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்போ அங்கே வந்து பெரிய அளவுக்கு தோல்வியாகி போச்சா. அது போக சைனா வந்து அவனோட ஆணிவேரை பிடிச்சி உருவிட்டாங்க. என்ன இந்த மாதிரி டீடாலரைசேஷனில் சைனா பெரிய அளவுக்கு கடந்த ஒரு 6-7 மாதமாக, ஒரு வருஷத்துக்கு மேலே விளையாண்டுட்டு 6-7 மாதமாக ரொம்ப சீரியஸாகவே விளையாண்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு 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 2 லட்சம் கிலோ தங்கத்தை வந்து வாங்கி சேர்த்து வச்சுட்டாங்க. உலகத்தில் இருக்க தங்கம் பூரா வந்து மெஜாரிட்டி சைனாவில் இருக்குது. அப்படி வச்சுக்கிட்டேன். அப்படி அந்த மாதிரி ஆகிப்போச்சா. இப்போ டாலர் வேண்டாம் எனக்கு, தங்கமாக கூட ஒன்று தங்கத்தை பூரா வாங்கி வச்சு டாலரோட வேல்யூ வந்து கடந்த ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு 11% வந்து இறங்கிடுச்சு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு 2025 ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு $1000 வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து $850, $870, $890. டபுள் 3 மடங்கு போயிட்டு, 10 மடங்கு போயிட்டு. இல்லை, இந்தியா அது கம்பேரிசன் சொல்ல வரல. டாலரோட உலகத்தில் டாலர் வேல்யூ இருக்கு இல்லையா? நீங்கள் $1000 வச்சுருந்தீங்க, இன்றைக்கி வந்து அது $890. அப்போ டாலரோட வேல்யூ இறங்கியிருக்கு. இறங்குன காரணம், ஆமாம், இறங்க காரணம் சைனா. அவன் வந்து இருக்கிற டாலரை பூரா திருப்பி கொடுத்து பாண்டை திருப்பி கொடுத்து அப்படின்னு ஏகப்பட்ட வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டாலர் இல்லாத வணிகம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தாச்சா. அப்போது அங்கே வந்து டாலர் டீடாலரைசேஷன் சொல்லி அவரோட மெயினான ஒரு வெப்பனே ஆயுதமே வந்து டாலர். அந்த டாலரோட வேல்யூ இறங்கிருச்சு. இங்கே வந்து தோல்வி. இப்போ வந்து 2026. இப்போ இதில் முக்கியமாக வந்து ஏன் வந்து இந்தியாவை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து டாப்பில் இருக்கிற பணக்காரங்க வந்து முகேஷ் அம்பானி, அடுத்தது வந்து அதானி, அப்புறம் அனில் அம்பானி வந்து கூட தம்பி கூடலாம் இருக்கான்னு வச்சுக்கலாம். ரஃபேல் வந்து அவன் பேரை போட்டெல்லாம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா இந்தியா அமெரிக்கா பக்கம் போகிறத சாயிறதா இல்லை சைனா ரஷ்யா பக்கம் சாயிறதான்னு குழப்பத்தில் இன்னும் இருக்காங்க. பிரிக்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டமைச்சு ஓஹோன்னு வர முடியாமல் திணறிட்டு இருக்கிறதுக்கு ஒரே முக்கியமான காரணம் நம்ம மோடி. என்னென்னா அங்கே ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு ஏதாவது மிரட்டினா ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுற இடத்துல இருக்காப்ல. இப்போ நேற்று ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் பேசிட்டாங்க. ட்ரம்ப்பும் மோடியும் பேசியிருக்காங்க. இந்தியாவுடைய டேக்ஸ் 18% டிக்ளைன். இப்போ 2 பேரும் அற்புதமான தலையை செய்யலாம்.
we have been expecting $500 business in the coming 2030. அவ்வளோதான். அப்போ இந்தியா பிரிக்ஸ்ல போகுமா? இல்லை, இந்தியா பிரிக்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களா? ஏன் இந்தியா பிரிக்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அமெரிக்கா வந்து காலி. அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்தியா வந்து இறுக்கி பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நான் வந்து உங்களுக்கு இது போடுவேன், டாரிஃப் வந்து பெருசாக போடுவேன், 500 பில்லியன், 500%, சாரி, அது ஒன்றும் பெருசாக வேகலை. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மோடி டான்ஸ் ஆடின வீடியோ எல்லாத்தையும் வெளியிட்டு, இது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் ஒன்றது லேசாக தான் போட்டிருக்கேன், எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ மோடியை வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. அப்புறம் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்களுடைய பேரும் அதில். என்ன டான்ஸ் ஆடினாரு? அது வீடியோ பாருங்கள். ரொம்ப எல்லாம் அவங்க அங்கே போகிற இடங்கள்ல ஃபங்க்ஷன் மாதிரி டான்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த வீடியோலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது எப்படின்னா, நமக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தது சொல்கிறோம், நமக்கு வந்து நம்ம நேராக போய் பார்த்ததில்லை. ஓகே, என்னென்னா இது நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மோடியை பற்றி ஏதாவது பேசுனா உடனே வந்து பிரச்சனை கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து எப்படின்னா, இது ஜனநாயக நாடு, ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, அரபு நாட்டோட மோசமான கட்டுப்பாடு உள்ள ஜனநாயக நாடு. சரி, இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இந்த நடவடிக்கையை கொஞ்சம் பூகம்பமாக ஆக்கி ஒரு நாட்டினுடைய விவகாரத்தை தனதாக்கி கொள்ள அமெரிக்கா உலகம் முழுவதும் டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த டார்கெட்ல யூரோப் நாடுகளை சிக்கும் போது சீனாவோட அவர்களின் நட்பு நீங்க சொன்னீங்க, நெருங்கிய யூகே, ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் பல நாடு, கனடா அது அந்த பக்கம் இருந்தாலும் யூரோப் நாடுகள் வராது, இருந்தாலும் பரவாயில்ல, நேட்டோவுக்குள்ள வந்துருது. இப்ப இவர்களுக்குள்ளும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய நடவடிக்கை இருக்குமே, அப்ப அவர்களும் சீனாவோடு முனைவது சிக்கலாக்குமே. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் தெரியுமா, அரபு நாட்டுல எக்கச்சக்கமான பேர் அதுல இருக்காங்க. அரபு நாடு அதுதானே? இல்ல, அரபு நாட்டுல அந்த எப்ஸ்டீனோட ஃபைல்ல இருக்காங்க சார். மற்ற நாடுகளையே பிடிக்கும் போது அரபுகள் மஜா பண்ண மாட்டானா? அவன் லேசா காமிச்ச போட்டோ காமிச்சாலே அதுக்கு தானே போவான், அரபே அதுக்குரியவன் தானே. இதெல்லாம் பரவாயில்ல சார். இதுல ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ராவர்சியல் ஒரு இது வந்தது என்ன தெரியுமில்ல, நமக்கு வந்து உலக முஸ்லீம்களுக்கு புனிதமான இடம் மக்கால இருக்கிற அந்த ஸ்கொயரா இருக்கு பாத்தீங்க இல்லையா, காபத்துல்லா. அந்த காபால போத்துற துணி இருக்குல்ல, அந்த துணியோட ஒரு பீஸை எப்ஸ்டீனோட ரெசிடென்ஸுக்கு வீட்டுக்கு கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதை வந்து இது கடத்தலுக்கு ஒரு அங்க இருந்த அரச பரம்பரையில் இருக்கிற ஒரு லேடி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளு அப்படின்னு எல்லாம் வந்து மாட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு அவன் வீட்டுக்கு கொண்டு போனா அவனுக்கு வந்து புனிதம், நான் பண்ற தொழில் இந்த தொழில், அப்புறம் வந்து இந்த எனக்கு புனிதமா வந்துச்சுன்னா எனக்கு இதெல்லாம் கரையெல்லாம் கரைஞ்சுன்னு இன்னமும் நினைச்சாங்க. அவன் வந்து பந்தா இதை வந்து புனிதமா நினைச்சுன்னு இல்லை, அவன் பிஸ்னஸ் பாரு. எனக்கு மக்கால இருக்கிற அந்த வந்து கிஸ்வா கிளாத் அதுவே வந்து என்கிட்ட இருக்கு இப்போ. அப்ப நான் எந்த அளவுக்கு அப்ப சவுதி மன்னர்களோடு நான் நெருக்கமானவன். எல்லாத்தையும் இந்த நெருக்கம் வந்து பொண்ணுங்களை வச்சு நெருக்க வேற. ஆனா எனக்கு வந்து காபத்துல்லால இருக்கக்கூடிய அந்த கிளாத்தே என் கையில இருக்கு இப்போ. இது வெளியாயிட்டா அந்த செய்தி வெளியாச்சு. எவ்வளவு பெரிய அவமானகரமான வெளியாச்சு. அப்போ நீ வந்து என்னதான் பண்ண மாட்டேன், நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, அப்போ நீ வந்து குடிமக்களுக்கு இவங்களுக்கு பண்றதை விட்டு போட்டு நீ என்னதான் பண்ண மாட்டேன். இவன் உலகம் ஃபுல்லா கால் வச்சிருக்கான், உலக தலைவர்கள் அவ்வளவு பேர். அதான் சொல்லல, 20 வருஷம் காத்து கிடப்பான். இப்போ இன்னைக்கே தமிழ்நாட்டில் வளர்ந்து வர தலைவராக இருக்கட்டும், நாளைக்கு வந்து பெரிய ஆளா வந்துடுவாங்க அமைஞ்சிலாச்சுன்னா அவருக்கும் ட்ராப் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டும் கண்டுபிடிச்சிருக்கானா தெரியல. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவாளிகள்ல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நான் கேள்விப்படுற வரைக்கும் வந்து மொசாடு உளவாளி தமிழ்நாட்டிலே உண்டு இருப்பானுங்க. இல்லை, நான் வந்து பர்டிகுலர் சில பேரெல்லாம் கேள்வி வரப்பட்டிருக்கேன், இவங்கெல்லாம் மொசாடு உளவாளின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்க வந்து காசு செலவு பண்ணுறது இருக்குல்ல, இந்த உழவு, அப்புறம் அவங்க மற்றவங்கள ஆசை காமிக்கிறது, அதுக்கப்புறம் போட்டு தர்றதுக்கான காசு அப்படின்னு எக்கச்சக்கமாக செலவு பண்ணி அவன் வந்து உலகத்தை வந்து ஆட்டி படைச்சிட்டே இருக்காங்க. அவங்க உலகத்தில் எத்தனை பெர்சன்ட் இருப்பான், 1% இருக்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை இதையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்கள வந்து பீட் பண்ணவே முடியல. சைனா வந்து ஓஹோன்னு வந்தான்னா சைனாக்குள்ளே உட்காந்து அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து மஜா பண்ணுவான் எல்லா வேலையும். ஏன்னா இதில் வந்து சில தலைவர்கள் சிக்காத தலைவர் இருக்காங்கல்ல. யார் சிக்கலை அப்படின்னா, வாய்ப்பும் இல்லை, நம்ம வடகொரியா கிம் ஜாங் உன் சிக்கலை, அங்கே உள்ளே போக முடியாது. இல்லை, அந்த ஆள் வந்து போய் அங்கே ரகசியமாக எப்படின்னா வெளிப்படி அங்கே கூட்டு போகிறதில்ல, ரொம்ப ரகசியமாக சேஃபாக கூட்டு போய் மஜா பண்ணிவிட்டு திரும்பி வர வேண்டியது, வீடியோ எடுத்துட வேண்டியது. நாளைக்கு எதுவும் என்னத்தை பண்ணாலும் அந்த ஆள் வந்து நேரம் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்குன்னா போயிட்டாங்க. அவரை வச்சு மிரட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவரை இப்படி ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட கான்டாக்ட்னா அவரை சுட்டு போடுவான், சொல்லி முடிச்சுவாங்க. அப்புறம் நம்ம ஈரான் தலைவர் இருக்காங்கல்ல, ஆயத்துல்லா கமேனி கமேனி கீழே இருக்க யாருமே வந்து இதில் சிக்கலை.
இல்லை அது லிஸ்டெல்லாம் நான் படித்து பார்த்தேன். ஓஹோ. நீங்கள் வந்து மொராக்கோ, சிரியா, லெபனான், எகிப்து, சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, கத்தாரு, பஹ்ரைனு, குவைத்து, எல்லாம் ஒமானு, அத்தனை பேர்லையும் இப்போ இருக்கிற ஆட்சியாளர் இல்லாமல் ஆட்சியில் பங்கு பெற்றிருப்பாங்கல்ல, ஷேக் ஃபேமிலி, எம்எல்ஏ, அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆல் லீடர்ஸ் வந்து எல்லாம் அதில் இருக்காங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ல காலியா இருக்கான். நம்ம பாகிஸ்தான்ல இருந்து எவனும் மாட்டிருக்கானா? பாகிஸ்தான் வந்து இன்னும் பேர் வரல. கண்டிப்பா இல்ல பாகிஸ்தான்ல ஒரு ஆள் மாட்டிருக்காரு. பாகிஸ்தான்ல பங்களாதேஷ் பத்தி இன்னும் வரல. அப்புறம் அப்போ ஈரானை தவிர மற்ற அரபு நாடுகள், லெபனான் கூட கம்ப்ளீட்டா மாட்டிருக்காங்க. அதான் இப்ப ஈரான் வந்து பேர் எதுவுமே இல்லங்க. ரஷ்யால மாட்டிருக்காங்க. சைனா வந்து பேர் இல்ல. இந்தியா தான் பேசிட்டோம். இந்தியா வந்து இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி இங்க வந்துடக்கூடாது, கிரிப்டோ கரன்சி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து இந்த 2026 பிரிக்ஸ் மாநாட்டில் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி பிரிக்ஸ் அண்ட் பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 நாடுகளோட வணிகம் எல்லாமே புது கரன்சியில் போகும். டீடாலரைசேஷன் அப்படின்னா டாலரோட வேல்யூ இப்ப இருக்குல்ல மலமளமான சரிஞ்சிரும். டாலரைசேஷன்ங்கிறதா இப்ப அமெரிக்காவுக்கு சிக்கல், பெரிய சிக்கல். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்புல 5 நாடுகள், பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா தான். இவைகளை டீவியேட் பண்றதுக்கும் இந்த இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிடுவோம். சைனா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 5 நாடு தான். அப்படிதானே இந்தியா மட்டும் ஆடிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா அதுல சென்டர்ல பிஆர் அப்புறம் சிஎஸ் ஊட இந்தியா, அந்த இந்தியா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. சரி, இப்ப 5ல இந்தியா மட்டும் தான் ஆட்டமா? மத்த 4 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிரேசில், சைனா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா 4 தான். ஆமா. ஆனா இந்தியா வந்து இப்ப நேத்து பேசியிருக்கிறாங்க, had been done some kind of that. 2 பேருக்குள்ள ஒரு நம்ம ஆளு வந்து பயங்கரமா மாட்டிருக்காரு. அப்புறம் இங்க வந்து அடுத்தடுத்து எல்லாம் சோழி முடிஞ்சிடும். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன, காங்கிரஸ் வந்து இதை நம்ம ஏன் இவ்வளவு வெளிப்படையா பேச நம்ம நிகழ்ச்சியில இந்தியால வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் டுமாரோ இப்ப நாளைக்கு வந்து நம்ம காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க இந்த விவகாரத்தை பார்லிமெண்ட்ல எழுப்புறதுக்கு தயாராயிட்டாங்க. என்ன பார்லிமெண்ட்ல ஏன் எழுப்புனா, வெளியில பேசுறதுக்கும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது ஆவணப்படுத்தப்படும். அது எப்படி பார்லிமெண்ட்ல அலோவ் பண்ணுவாங்க? அலோவ் பண்றாங்க இல்ல, எழுப்புவாங்க. அப்புறம் ஏதாவது சொன்னா வெளிநடப்பு செய்வாங்க. ஆனா வெளிநடப்பு எதுக்கு செஞ்சாங்கன்னு ஒரு ஆவணம் இருக்கும்ல, அதனால இது ஆவணப்படுத்தப்படும். அப்படிங்கும் போது இது மோடிக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும். அப்போ பிரிக்ஸ் வந்து இந்த ஆளை நம்பி இப்படி பண்ணிட்டோமே, இன்னும் மற்றவங்க வந்து தலையில கை வைக்கிற அளவுக்கு வருமா, அல்லது இது பரவாயில்ல, நான் வந்து இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன், கேவலப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வர போறாரா என்னங்கிறது தெரியாது. சரி, இது காங்கிரஸ் இது பெருசா கொண்டு போறாங்க. நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் பேசியிருக்கோம். ஆமா, அடுத்தடுத்த அமர்வுல ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய நடவடிக்கைகள், இதனுடைய படர்ந்த கைகள் உலகத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுல இன்னொரு விஷயம் சார், நிறைய விஷயம் that was hectic talks among the people. I got lot of the information the before my life and automatically it will disappear. சில விஷயங்கள் பேசப்பட்டு அதற்கு பிறகு மறைந்து போகும். அதே போல இதுவும் மறைந்து போகலாம். எத்தனையோ வந்திருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பார்த்திருக்கோம், கனடா பிரசாத், அப்புறம் வந்து ஆட்டோ சங்கர். கனடா பிரசாத் பெரிய விபச்சார புரோக்கன். ஆமா, அதாவது எப்படின்னா அவ்வளவு சினிமா நடிகை மாட்டினாங்க எல்லாம், தமிழ்ல அவ்வளவு முன்னணி நடிகை பேரை சொன்னா கேவலம், அவ்வளவு மாட்டினாங்க. அவங்களும் வந்து திறந்து வைக்கிறாங்க ஜவுளி கடையை. ஆமா, அதெல்லாம் தெரியும் சார். நன்றி தோழர் கசாலி, ரொம்ப குட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ரொம்ப அற்புதமா இந்தியா, அதாவது இவங்க மாட்டினது நமக்கு பாதிக்கப்படுறோங்கிறது தான். எப்ஸ்டீன் எவனோ ஒருத்தனால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான். என்ன நாட்டுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகின்றதுக்கு ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.